Hi friends, welcome to Nagarkoil Market Trader NMT channel. So நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் லாஸ்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன். ஸோ இந்த விஷயங்கள் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நீங்க ட்ரேடிங்ல வந்து பக்காவா ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் உருவாக்கலாம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுல நான் ஸ்பெஷலா ஒரு பாயிண்ட் சொல்லியிருந்தேன். இந்த பேரலல் டூலை வந்துட்டு நான் மேஜிக் டூல்னு சொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதுக்கு வந்துட்டு ஸ்பெசிஃபையா அதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் என்கிட்ட கேட்டிருந்தாங்க. ப்ரோ எப்படி ப்ரோ அது பேரலல் டூல்னா என்ன பிரதர், அது வந்துட்டு அதை யூஸ் பண்ணலாமா, அது யூஸ் பண்ணா ஒர்க் அவுட் ஆகுமா, அது வந்துட்டு உங்க கோர்ஸ்ல தான் சொல்லி தருவீங்களா, ஸோ உங்க கோர்ஸ்ல வந்துட்டு அந்த பேரலல் டூருங்கிறது ஒரு தனி கோர்ஸ் அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டிருந்தீங்க. ஸோ அது வந்துட்டு நம்ம கோர்ஸ்ல தனி கோர்ஸா வரப்போறது இல்லை, அது எல்லாமே பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜிக்குள்ளாடி வந்துடும். ஸோ நம்ம பண்ற ஸ்ட்ராட்டஜி வந்து பிரைஸ் ஆக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதை தான் நான் நம்ம கோர்ஸ்ல ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ அதுல தான் அந்த பேரலல் டூ அப்படிங்கிறது வரப்போகுது. இன்னைக்கு நான் அந்த பேரலல் டூ யூஸ் பண்ணி சின்னதாக ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன். ஸோ 1:10 நான் கொடுத்திருந்தேன். அதுல வந்துட்டு அந்த 1:10 வந்து டார்கெட் ஹிட் ஆயிருந்துச்சு. ஸோ நான் எதுக்காக அது மேஜிக்கல் டூல் அப்படின்னு சொல்றேன்னா, ஸோ அதை வச்சுதான் நான் வந்துட்டு மார்க்கெட் ட்ரெண்டுக்கு ஒபே பண்ணுதா அப்படிங்கிறத அனலைஸ் பண்ணுவேன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ ஒரு மார்க்கெட் வந்து இந்த மாதிரி மூவ் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த மார்க்கெட் அகைன் அண்ட் அகைன் இந்த ட்ரெண்டை ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நான் அந்த மேஜிக்கல் டூல் யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த மேஜிக்கல் டூல்ல வந்துட்டு ஒரு 3 லைன் இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும், சென்டர்ல ஒரு டாட்டட் லைன் இருக்கும். ஸோ இது இந்த ஒரு மேஜிக்கல் டூலை வச்சு நம்ம அந்த மார்க்கெட் ரிவர்ஸ் ஆக போகுதா அண்ட் எந்த பாயிண்ட்ல இருந்து அந்த மார்க்கெட் கீழே வரப்போகுது, எந்த இடத்துல நல்ல ஸ்ட்ராங் சப்போர்ட் இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு ஓரளவு கணிச்சிடலாம். ஸோ அதுக்காக தான் இந்த மேஜிக் பேரலல் டூல் யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ள இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இந்த பேரலல் டூல்ல இந்த 50% சொல்லுவாங்க இது. ஸோ இந்த இடத்துல வந்து மீட் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்க போக போகுது, ஸோ இங்க மீட் ஆச்சுன்னா மார்க்கெட் எங்க போக போகுது அப்படின்னு நிறைய இருக்கு. ஸோ அது எல்லாமே நான் தெளிவா எடுத்து சொல்லி தருவேன் உங்களுக்கு. இப்போதைக்கு நான் அதை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேட் எடுத்திருந்தேன், அதை போய் பாருங்க. அண்ட் அந்த ட்ரேட் பாக்குறதுக்கு முன்னாடி நான் எல்லாருக்கும் சொல்ற ஒரே விஷயம், எப்பவுமே நான் சொல்றதுதான், ஒரு வீடியோ பாக்குறதுக்கு முன்னாடி சும்மா ஏனோ தானே பார்க்க கூடாது, அதை அனலைஸ் பண்ணுங்க. ஸோ நான் போட்டிருக்க ஒவ்வொரு லைனும் நான் எப்படி போட்டிருக்கேன், நான் எங்க அந்த டார்கெட்டை வைக்கிறேன், மேக்ஸிமம் நான் ஸ்டாப் லாஸ்க்கு ஒரு குறிப்பிட்ட இடம் வச்சிருக்க மாட்டேன், டார்கெட் வந்து கரெக்டா வச்சிருப்பேன். ஸோ ஏன் அதுக்காக நான் அப்படி பண்றேன், அண்ட் நான் சிக்னல் கொடுக்குறப்ப கரெக்டா இருக்கிற லைன் நம்ம டார்கெட் ஹிட் ஆயிருப்பேன் அதே இடத்துல இருக்கிறா, இல்லை நம்ம மாத்துறோமா, அண்ட் நம்ம ரீப்ளே வீடியோ போடுறோமா, இல்லைன்னா லைவ்லயே சொல்லி தரோமா அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நீங்க தெளிவா போய் பார்த்துட்டு வாங்க. ஸோ இந்த பேரலல் டூல் வச்சு இன்னைக்கும் நான் ஒரு ட்ரேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதுவும் 1:10 எனக்கு ஹிட் ஆயிருந்துச்சு. அண்ட் நம்ம ஃபாலோவர்ஸ்க்கும் சரி, நம்ம கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணவங்களுக்கும் சரி, பர்ச்சேஸ் பண்ணாதவங்களுக்கும் சரி, ஒரே ஒரு அப்டேட் கொடுத்துக்கிறேன். நீங்க வந்துட்டு ஃபாரெக்ஸ் ட்ரேடிங்ல ஃபர்ஸ்டே பெரிய அமௌண்ட் போட்டு நீங்க ட்ரேட் பண்ணணும்னு நினைக்காதீங்க. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், பெரிய லாட் சைஸ் இருந்தா சிங்கிள் கேண்டிலே மொத்த அமௌண்ட்டை எடுத்துடலாம், மொத்த அமௌண்ட்டை வாஷ் அவுட்டும் பண்ணிடலாம். ஸோ மேக்சிமம் சின்ன அமௌண்ட் வச்சு என்னோட கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண எல்லாருக்குமே நான் $17 இருந்து அவங்கள நான் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட்லேயே சொல்லிட்டு வந்த மாதிரி $17 இருந்து அவங்க எப்போ நல்ல ப்ராஃபிட் எடுக்கிறதுக்கு ஒரு நல்ல ட்ரேட் செட்டப் உருவாக்குறாங்களோ அதுக்கப்புறம் தான் அவங்க பெரிய கேபிட்டல் போடுறதுக்காக வாய்ப்புகளை சொல்லி கொடுப்பேன். அதனால அவங்களுக்கு சொல்லவும் செய்வேன். ஸோ அதே போல நீங்களும் நீங்க கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணாலும் பர்ச்சேஸ் பண்ணலனாலும் நீங்க ட்ரேடிங் கத்துக்கிட்டு பேசிக்ல இருந்தே வாங்க. ஃபர்ஸ்டே பேராசைப்பட வேண்டாம், பட்டீங்கன்னா மார்க்கெட் வந்து விரட்டி விட்டுரும். மார்க்கெட் மேல கோபத்தை காட்டாதீங்க, மார்க்கெட்டை செல்லமா வளங்க. மார்க்கெட் உங்க வீட்டுல இருக்கிற ஒரு பெட் டாக் மாதிரி, அது நீங்க தடவி கொடுக்க அது வந்துட்டு உங்களுக்கு ஒபே பண்ணும். மார்க்கெட்டை நீங்க எது தடிச்சீங்கன்னா உங்களுக்கு அடிச்சிடும். ஸோ அதனால நீங்க அந்த வீடியோ போய் பார்த்துட்டு வாங்க. நான் அதை எப்படி யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கறத சிம்பிளா சொல்லியிருக்கேன், போய் பார்த்துட்டு வாங்க. ஓகே. நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன் நம்ம ஃபாலோவர்ஸ் கிட்ட எல்லாம், மார்க்கெட் எப்பவும் ஒரு ட்ரெண்டை கண்டிப்பா ஃபாலோ பண்ணும். அந்த ட்ரெண்டை நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு சக்சஸ் பண்ணலாம். ட்ரெண்ட் இஸ் யுவர் ஃப்ரெண்ட் அப்படின்னு நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ஒரு நான் பேரலல் டூல் வச்சு வரைஞ்சிருக்கேன் இல்லையா ஒரு ட்ரெண்ட். ஆக்சுவலி இது வந்து ஒரு சேனல் மாதிரி மார்க்கெட் போயிட்டு இருக்கு. ஸோ இதுக்கு இந்த மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம இந்த இடத்துல வாட்ச் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஸோ மார்க்கெட் வந்து அதுல போயிட்டு 2664.135 வந்துட்டு ஸோ மார்க்கெட் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. ஒன்னு மார்க்கெட் அந்த இடத்துல இருந்து கீழே வரணும். கீழே வந்து இந்த சேனலோட சப்போர்ட் லெவல் இருக்குல்ல கீழே, அதுல வந்து அகைன் மீட் பண்ணிட்டு மறுபடியும் மேல போகும். இல்ல மார்க்கெட் மேலதான் போக போகுது அப்படின்னா மார்க்கெட் என்ன பண்ணுவோம், மேல போயிட்டு அகைன் ஒரு சின்ன ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துட்டு தான் மறுபடியும் மேல போகும். சரி, நான் உங்களுக்கு சும்மா வரைஞ்சு காட்டுறேன். மார்க்கெட் ஒண்ணு இங்க இருந்து கீழே இப்படி வந்து சோ இங்க டச் பண்ணிட்டு அகைன் மேல போகும். அப்படி இல்லை அப்படின்னா இங்க இருந்து இப்படி மேல போயிட்டு மறுபடியும் கீழே வந்து இந்த ப்ளூ கலர் லைன் நம்ம வரைஞ்சிருக்கோம்ல சேனல், இதை தொட்டுட்டு தான் மார்க்கெட் மேல போகும். ஸோ அது இங்க நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ டைம் இப்போ வந்து 3:36 ஆயிருக்கு. ஸோ நம்ம வந்துட்டு வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஓகேவா? அந்த மார்க்கெட் என்ன மாதிரி பண்ணுது, மார்க்கெட் இந்த சேனலுக்கு ஒபே பண்ணுதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி இருந்து பார்க்கலாம். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சொன்ன மாதிரியே நம்மளோட மேஜிக்கல் பேரலல் டூலுக்கு மார்க்கெட் ஒபே பண்ணுது. ஸோ பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரியே ரீட்ரேஸ்மெண்ட்காக கீழே வந்துச்சு. ஸோ இந்த இடத்துல நம்மளோட பை ஆர்டரை பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா?
ஸோ நம்மளோட பை ஆர்டரை அந்த ரெட் கலர் நான் டாட்டர் லைன் வச்சிருக்கேன் இல்லையா, ஸோ அந்த இடத்துல நீங்க பை பண்ணீங்க அப்படின்னா, ஸோ ரெட் கலர்ல இப்போ மார்க்கெட் எங்க போயிட்டு இருக்கோ அந்த இடத்துல கூட நீங்க பை பண்ணிக்கலாம். ஸோ இதுல ஸ்டாப் லாஸ் வந்துட்டு முக்கியம் இல்லை, ஏன்னா மார்க்கெட் கீழே வரப்போறது இல்லை, மேலதான். 1:10 வச்சுக்கலாம் அந்த இடத்துல. 1:10 வச்சீங்கன்னா கண்டிப்பா மார்க்கெட் வந்து மேலதான் போக போகுது. ஸ்டாப் லாஸ் வந்துட்டு நான் கரெக்டா சொல்லலை, ஏன்னா ஸ்டாப் லாஸ்க்கு வராது, மார்க்கெட் மேலதான் போக போகுது. ஸோ என்ன பண்ணுது அப்படிங்க பார்க்கலாம். மணி 5:54 ஆச்சு. ஸோ என்ன நடக்குது அப்படிங்கிறத பொறுமையா இருந்து வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஓகேவா? ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க, நம்ம சொன்ன மாதிரியே மார்க்கெட் கீழே வராம நம்ம சொன்ன இடத்துல இருந்து மேல போய் நம்ம டார்கெட்டை ஹிட் பண்ணிருக்கு. ஸோ இதுக்காக நம்ம வந்துட்டு இந்த டூலை வந்துட்டு நான் மேஜிக் டூல்னு சொல்லுவேன். ஸோ பாருங்க, நான் எதுவுமே மாத்தி இருக்க மாட்டேன். நீங்க பாருங்க, நம்ம வரைஞ்சு விட்ட மாதிரி அந்த டிராயிங் கூட நான் அப்படியே வச்சிருக்கேன். சரி 1:10 வைக்க சொல்றேன், 11 இருக்கு, 10 வச்சிருந்தா கரெக்டா ஹிட் ஆயிருக்கும். ஸோ 10 தான் நான் முதல்ல கரெக்டா ப்ரிடிக்ட் பண்ணிடுறேன். ஓகேவா? மார்க்கெட் மேல போயிட்டு கரெக்டா நம்ம போட்டு அந்த கிரீன் கைன்ல டச் ஆயிருக்கா. ஸோ இதுக்காக தான் நான் இந்த டூலை வந்துட்டு மேஜிக்கல் டூல் சொல்லுவேன். ஸோ இதை பத்தின ஃபுல் வீடியோ எல்லாமே வரும். ஸோ வெயிட் பண்ணி இருந்து பாருங்க. ஓகேவா? ஸோ இது வந்துட்டு நான் போஸ்ட்ல வந்துட்டு தனி ஒரு கோர்ஸா வைக்கல, இது வந்துட்டு அதுக்குள்ள பிரைஸ் செக்ஷன்ல சொல்லி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.